ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்கிடியூப் சேனல். நம்ம ரொம்ப ஃபேமஸாக ஒரு ப்ராவப் கேட்டிருப்போம். வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை விதைத்தவன் திணை இருப்பான். வாங்க ஒரு கதை மூலமாக இதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி 10-15 மாடு வச்சுட்டு இருந்தார். மாடு தர பால், அதிலிருந்து கிடைக்கிற வெண்ணெய் இதெல்லாம் விற்றுட்டு வந்துட்டு இருந்தார். அதே ஊரில் ஒரு பேக்கரி ஷாப் இருந்தது. அந்த பேக்கரி ஷாப் ஓனர் அவரோட கடையில் விற்கிற பிரெட்டு, கேக்கு இதுக்கெல்லாம் தேவையான வெண்ணெயை இந்த விவசாயிகிட்ட இருந்து ரொம்ப வருஷமா வாங்கிட்டு இருந்தாரு. அதே போல இன்னைக்கும் அந்த பேக்கரி ஓனர் வெண்ணெய் வாங்கினாரு. திடீர்னு அவருக்கு விவசாயி மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இவர் கரெக்டான வெயிட்ல தான் நமக்கு வெண்ணெயை தராரா இல்லையான்னு சொல்லி. சரி, எடை போட்டு பார்த்துடுவோன்னு சொல்லி 1 கிலோ வெண்ணெயை எடுத்து வச்சாரு. பார்த்தா அது 3/4 கிலோன்னு காமிச்சது. இதை பார்த்துட்டு அந்த பேக்கரி ஓனருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதே டென்ஷனோட அந்த விவசாயி கிட்ட போய் செம்மையா சண்டை போட்டு ஒரு பஞ்சாயத்தை கூட்டினாரு. பஞ்சாயத்து கூடிச்சு. பஞ்சாயத்துல பேக்கரி ஓனர் நடந்தது எல்லாம் நாட்டாம கிட்ட சொன்னாரு. நாட்டாம விவசாயிய பார்த்து, என்னப்பா நீ இவ்வளோ வருஷமா உங்ககிட்ட தான் வெண்ணெயை வாங்கிட்டு இருக்காரு, இப்படி செய்யலாமான்னு கேட்டுட்டு எப்படி எடை போட்டு தருவீங்க அப்படின்னு சொல்லி விவசாயிய பார்த்து கேட்டாரு. அதுக்கு அந்த விவசாயி, ஐயா எங்களோட குடும்பம் ரொம்ப பெருசு, நாங்கள் தினமும் 1 கிலோ ரொட்டி அந்த பேக்கரி ஷாப்ல இருந்து தான் வாங்குவோம். அந்த ரொட்டி அளவுகோலா வச்சு தான் நான் அந்த வெண்ணெயை எடை போட்டு தந்தேன். ஸோ இது என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு செஞ்சாரு. இதை கேட்ட அந்த பேக்கரி ஷாப் ஓனருக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. நம்ம லைஃப்பும் இப்படி தாங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கிடைக்கும். நல்லதே கொடுங்க, நல்லதே கிடைக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.